மாநிலத்தில் பேசுறாரு. இந்த மாநிலத்தில் பேசுறார்களே மன்னவா. என் மலடி பட்டம் மாறும் முன்ன நான் மாண்டிட்டாலும் குச்சம் இல்லை. இருசி மலடின்னு சொல்லி எனத்தாரும் பேசுறார்களே மன்னா. பேசுறார்கள் 6 கோடியாவா ஆக்குவா. சரி 6 கோடியே திருவோடுலாம் எடுக்க எடுக்கப்பா. அதுதான் பெண்ணாலே ஆடலில் பெருகுதடா பூமியும். ஐயா சொல்லியிருக்காரு. மனிதன் ஆவதும் பெண்ணாலே அணிவதும் பெண்ணாலே. சரி இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, தாளக்காரர் கெட்டதும் பெண்ணாலே, உடுக்காரு கெட்டதும் பெண்ணாலே, குடத்துக்காரன் கெட போறது பெண்ணாலே. மஞ்ச மாடானே நல்லா பார்த்து பண்ண ஒரு நம்பிக்கையில இருக்கு. ஆமா சரி. அப்போ நீங்க கெட்டதுன்னு சொல்லிட்டியா? சரி பெண்கள் தான் இந்நாட்டு கண்கள்னு சொல்லியிருக்காங்க ஒரு புலவர். தும்மல் வருது. உண்மையில பெண்கள் நாட்டின் கண்களம்மா. ஆமாப்பா. உங்களுக்கு ஈடாகுமா? ஈடாகுமா? நான் எப்படினாலும் என் பிள்ளைகளுக்கு தானே ஓட்டு போடுவேன். அப்படி சொல்லுப்பியா? அப்போ நாகக்கண்ணி பெண்கொடியானவள். நாகக்கண்ணி பெண்கொடியானவள் தினம் தினம் அழுது புலம்புறா. சரி பார்த்தார் நாகராஜ மன்னன். என்ன சொல்லுகிறார் பாரு. ஏ அம்மா நாகக்கண்ணி, பெண்ணே நாகக்கண்ணி, உனக்கு அப்படியே பிள்ளை மேல ஆசை இருந்தாலும் ஆண் குழந்தை மேல ஆசை இருந்தா என்ன எடுத்து வச்சு கொஞ்சிக்க. எனக்கு பெண் பிள்ளை மேல ஆசை இருந்தா நான் ஒன்னு எடுத்து வச்சு கொஞ்சம் ஒன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன் தாய். ஆமா நாகோடி சொல்லுதா என்ன? யோ பைத்தியக்கார மனுஷா, என்னம்மா? உனக்கு நான் ஆண் குழந்தை, சரி எனக்கு நீ பெண் ஆண் குழந்தைன்னு சொல்லி இந்த 4 சவுத்துக்குள்ள வேணா வச்சுக்கலாம். சொல்லிக்கிடலாம். இந்த மாதிரி தெரு வீதியில வந்து நிக்கும் போது சரி என் கூட படிச்ச பெண்லாம் வந்து என்ன கேப்பா? என்ன கேப்பா? நீ ராக்காய் உனக்கு எத்தனை புருஷன் இருக்குனா கேப்பா? அப்படி கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க. ஏம்மா உனக்கு எத்தனை பிள்ளை இருக்குன்னு கேப்பா? எத்தனை பிள்ளைன்னு தான் கேப்பா. கேக்கும்போது எனக்கு ஒரு 17 ஆம்பளை பிள்ளை 3 பொட்ட பிள்ளை இருக்குமா, மொத்தம் சேர்த்து 20 பிள்ளை 19 பிள்ளை இருக்குன்னு சொன்னா எனக்கு ஒரு கௌரவமா இருக்கும், ஒரு மரியாதை இருக்கு. அதை விட்டுட்டு நான் காய் வெட்டி கட்டிட்டு நிக்க மாதிரி என் புருஷன் அவன் தான் எனக்கு பிள்ளை நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா ஐயா? என் நடந்து பெண்கள் எல்லாம் ஏசுவார்களே. ஆமா சரி மன்னா. சரி எனக்கு தானே பிள்ளை இல்ல, நீங்க 2ஆம் தரம் ஒரு கல்யாணம் முடிச்சா என்ன? இப்ப சொன்னீங்க என்ன? இது வாசமான விஷயம். நல்ல பேச்சு. எல்லா வீட்லயும் இப்படி ஒத்துழைச்சு பெட்டாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். 2ஆம் தரம் கல்யாணத்துக்கு குடும்பத்துல சண்டையே இருக்காது. வராது இல்ல. சொல்லுமா தாய்? ஆமா வாக்கு பொண்ணா இருக்கட்டும். சரிப்பா. அண்ணனுக்கு அமைச்சு கொடுத்துரு ஒரு 5. அப்ப நாகக்கண்ணி பெண்கொடியானவள் அப்படி கேட்கின்ற போது நாகராஜ மன்னன் சொல்லுகிறார். அள்ளி பணம் கொடுத்திட்டாலும் அள்ளி பணம் கொடுத்திட்டாலும் அள்ளி பணம் கொடுத்திட்டாலும் 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 அழகை போல கிடையாதம்மா, அழகை போல சொல்லு ராசா. கோடி பணம் கொடுத்திட்டாலும் கோடி கொடுத்திட்டாலும் கோடி பணம் கொடுத்திட்டாலும் கொடுத்திட்டாலும் ஏ கொடுத்திட்டாலும் குணத்தை போல கிடையாதம்மா, நாகக்கண்ணி குணத்தை போல கிடையாதம்மா. ஆமையோ சொல்லையா நாகக்கண்ணி பெண்கொடியானவள் சொல்லுகிறா. எனக்கு தானே பிள்ளை இல்ல, நீங்க 2ஆம் தரம் ஒரு கல்யாணம் முடிச்சா என்ன? என்னை பார்த்து என்ன சொன்னாய்? அந்த காலத்துல இப்படி பேசிருக்காங்க. ஆமா 2ஆம் தரம் கல்யாணம் முடிக்கன்னு சொன்னாங்க. அந்த காலத்துல குறிகட்டவள அப்படி பேசாதடி ஆமா அப்படினு சொல்லிருக்கா. சரி அது ஒரு பைத்தியக்கார காலம். அந்த காலம் அப்படி சொல்லிருக்கா நாகராஜ மன்னன். ஆமா சொல்லிருக்கா தெரியுமா? அடே அம்மா பெண்ணே நாகக்கண்ணி, ஏ நாகக்கண்ணி, எனக்கு தாரத்தை தவிர மத்த பெண்களை பார்த்தா தாயாகவும் தங்கையாகவும் தான் எனக்கு தெரியும்னு சொல்லிருக்கா. ஆமா ஒரு பைத்தியக்கார காலம். நான் அள்ளி பணம் கொடுத்தாலும் அழகு இருக்குமா? இருக்குமா இருக்குமா. நான் கோடி கோடி பணம் கொடுத்தாலும் 2ஆம் தரம் வாரவளுக்கு உன் குணம் இருக்குமா? உன் குணம் இருக்குமா? அடேங்கப்பா உன் குணம்னா இருந்துச்சு. உன் குணம்னா வாயில கட்டி கும்பிடுவோம்மா. நல்ல பாம்புட்ட குடி இருக்கிறது ஒண்ணு, ஆமா நம்ம குடத்துக்காரன்ட்ட குடி இருக்கிறது ஒண்ணு. சரியா போச்சு. ஏற்கனவே ரொம்ப வேக்கதுன்னு பொண்ணு தர மாட்டீங்க. சரி நீங்க வேற அப்படி ஊரு. சரி ஆமா ஆமா அந்த அது ஒரு பைத்தியக்கார காலம். சரி சொல்லிருக்கா. 2ஆம் தரம் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிருக்கா. இப்போ அப்படியே இப்போ ஊருக்கு தெரிஞ்சு 2, அவன் வீட்டுக்கு தெரிஞ்சு 1. ஒண்ணு. ஆமா அழகு போல இருந்தாலும் குரங்காட்ட வச்சிருக்கான். கேட்டா எப்படின்னு சொல்லுதான்.
என்ன செய்ய தேவைப்படுதலாமா? தேவைப்படுது இல்ல? அப்ப நாகராஜ மன்னன் அப்படி சொல்லுகிற போது நாகராஜ மன்னன் சொல்லும் போது நாகக்கண்ணி பெண்கொடியானவள், ஏ மன்னவா மணவாளா, என் கணவா ராஜமன்னா, நம்ம முன்னொரு காலத்துல ஒருவேளை பாவம் செய்திருப்போமோ, நம்ம முன்னோர்கள் பாவம் செய்ததனால நமக்கு குழந்தை இல்லையோ என்னமோ. ஆமா என்ற அந்த நாகக்கண்ணி பெண்கொடியானவள் எப்படி எப்படி சொல்லுகிறாள்? எப்படி சொல்லுகிறாள்? மன்னா ஆண்டியை தான் அடித்தேனா அறக்கொடுமை செய்தேனோ, ஒரு பிச்சை வாங்க வந்தவரை நாள் வர சொன்னதுண்டா, அரைத்ததோரு அம்மிகளை அலசாம சாத்தினேனோ, நம்ம எதுவும் பாவம் செய்திருப்போமோ மன்னா? நான் ஆண்டியை அடித்தேனா அறக்கொடுமை செய்தேனா? ஒரு பிச்சை வாங்க வந்தவர் நாம் பின்னால் வர சொன்னதுண்டா? என்ன செய்வார்? பிச்சைக்காரனுக்கா அவ்வளவு குணம் இல்ல. அவன் குடும்பமா நல்லா இருக்கட்டும். ஆமா. ஆனா அண்ணன் வாங்க வருவாங்க தெரியுமா? சரி. அவங்க கூட அண்ணமே வாங்காம போயிருவாங்க. என்ன கேட்கணும்? என்னப்பா? கறிக்குழம்பு ருசியா இருக்காதுல? அம்மா ருசியா இருக்காது. அப்படி கிடையாது அம்மா, ஏ பொம்பளை. சரி. அப்படி கிடையாது, நல்லா கேட்டுக்கோ. அப்ப என்ன காரணம்? இவர்களே குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆமா. இவர்கள் கையால் வாங்கி ஒரு வாய் சோறு நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னா அந்த பாவம் நம்மளையும் சும்மா விடாதுன்னு சொல்லி போகிறாங்க. பிச்சை வாங்க கூட பிச்சை வாங்க மாட்டேங்கிறான். பார்க்கும்போது மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆமா. நான் குத்தி ஏதோ உலக்கைய குறுக்க போட்டு தாண்டினேனா? குத்துன உலக்கைய குறுக்க போட்டு தாண்டவே கூடாது. அது ஒரு பாவம். பாவத்திலும் பாவம் பெரும் பாவம். ஆமா. துணியை வச்சு வீட்டுக்காரர் பாவம் முதல்ல போட்டு 2 ஓட்டு கொடுக்கணும். ஆமா. காந்தாரி உலக்கைய ஓட்டு உங்க வீட்டுக்காரன் குடுக்க போய் அப்படி குறுக்கு நெளிஞ்சு போயிருக்கு. சரி. அரைத்தது ஒரு அம்மிகள் அலசாமல் சாத்தினேனா? அலசாம சாத்தினேனா? இதுக்கு தான் தாயி. என்னப்பா? வரப்போறவங்களா இப்படி அலச ஒரு அம்மி அலசாம சாத்துவான்னு சொல்லி எங்க வீட்டுல அம்மியே கிடையாது. அம்மி கிடையாது. ஆமா, அம்மி கிடையாது. என்ன செஞ்சோம்னு கேக்குறோம். என்னப்பா? வீடு கட்டும்போது பவுண்டேஷனுக்கு மண்ணு தேவைப்பட்டு பாத்து. சரி. உள்ள போட்டு மிக்கிட்டு அம்மியும் ஆட்டு வரலையும். சரி. ஆமா. இப்போ என்ன தெரியுமா செய்வேன்? என்ன? மிக்ஸி வச்சிருக்கேன். மிக்ஸி போட்டோம்னா போதும் கிர்ன்னு ஓடுறதா. இப்போ கரண்ட் போச்சுல, அது மாதிரி போச்சுனா? கரண்ட் போட்டுச்சுன்னு எங்க மைனி இருக்கா பாத்துக்க தைவக்கனி. சரி. பல்லு கொஞ்சம் நிண்டிக்கிட்டு இருக்கும். தெத்து பல்லு காரி. அதுல கொஞ்சம் கடிச்சு கடிச்சு உள்ள போட்டுக்கறேன் சட்னிக்கு. நல்ல டேஸ்டானாலும் பரவாயில்லை. ஆமா, இப்போ குழந்தை இல்லனாலும் பரவாயில்லை, கொஞ்சம் இளமையா இருக்கும். சரி. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கென்று ஒரு காலம் வரும் அல்லவா? காலம் வரும் அல்லவா மன்னவா? நம்ம ஆண்டு அனுபவிச்சு போகும்போது குளத்தாங்கரையோரம் நமக்கு கொடவடைக்க போராட்டம். கொடவடைக்க போராட்டம். ஆத்தாங்கரையோரம் என்ன அடக்கம் பண்ண போராட்டம். கிணத்தாங்கரையில என்ன கெண்டி தூக்க போராட்டம். கெண்டி தூக்க போராட்டம் என்று நாகராஜ மன்னவரும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் நாகக்கண்ணி பெண்ணாலும் நாகக்கண்ணி சொல்லுறா. என்ன சொல்லுகிறா? ஏ மன்னா, நான் உங்ககிட்ட சொல்லி எனக்கு பிரயோஜனமே கிடையாது. ஆமா. திக்கற்றவனுக்கு அந்த தெய்வமே துணை. அந்த தெய்வமே துணை என்று நாதியற்றவனுக்கு அப்ப நாராயணனே துணை அல்லவா?
ஆமையா வேதனை உள்ளவனுக்கு வேல் முருகன் தான் துணை. ஆண்டவனை நோக்கி நாமல் அருந்தவசு செய்தோமானால் நமக்கு ஒரு குழந்தை வரம் கிடைக்கும் என்று சொல்லி ஈசனை நோக்கி தவம் இருந்தோம்னு சொன்னா நமக்கு எப்படியாவது குழந்தை வரம் கிடைக்கும். ஆமா, நாகராஜனும் நாகக்கண்ணியும் நாகலோக பட்டணத்தில் தவம் இருக்க வேணும் என்று சொல்லி அந்த இடத்தை சுத்தபத்தமா வைக்கிறார்கள். எப்படி வைக்கிறார்? சாந்து கொண்டு தரை மல்லிகை சந்தனத்தால் கோலமிட்டாள். அங்கே மாவு கொண்டு தரை மல்லிகை மஞ்சளாலே கோலமிட்டாள். அங்க பால் கொண்டு தரை மல்லிகை தரை மேலே ஒரு பன்னீராலே கோலமிட்டாள். அங்க பன்னீராலே கோலமிட்டாள். தரை மெழுகி அவ கோலமிட்ட இடம் ஒரு குருத்து வாழை இலை அந்த குருத்து வாழை இலை சாணி பிள்ளையாரை நரநாளி நரமர அங்க தேங்காய் பழம் தெச்சனையும் அவ கற்பூரத்தை கொளுத்து வாழா அவ கற்பூரத்தை கொளுத்து வாழா கடவுள் சிவனாரை வணங்குவடா கற்பூரத்தை கொளுத்து வாழோ கடவுள் சிவனாரை வணங்குவார். இப்ப நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் நாகலோக பட்டணத்திலே தவம் இருக்க வாராங்கப்பா. இரண்டு பேரும் ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருக்க வருகிறார்கள். ஆமா, தவம் இருக்கணும்னு சொன்னா அந்த இடத்தை சுத்தபத்தமா வைக்கணும். தவம் இருக்கணும்னு சொன்னா எடுத்த உடனே போய் உட்கார்ந்துட கூடாது சாப்புன்னு. ஆமா, சுத்தபத்தமா வைக்கணும். தாய் முத ஆமா, இருக்கும் இடத்தை சுத்தமா வைத்தோம்னு சொன்னா சுத்தம் சோறு போடும். சரி, சுகாதாரம் குழம்பு ஊத்தும். அரசாங்கம் முட்டை போடும். முட்டை போட்டுருக்காங்கம்மா. நன்றி விசுவாசமா இருக்கும். நன்றியை மறக்க கூடாது. கண்டிப்பா மறக்க கூடாது. ஆமா, தீ வச்சு கொடுத்துல நடுநிலை பள்ளி நல்லா கொடுத்து அந்த இடத்தை சுத்தபத்தமாக வைக்க வேண்டும் என்று நல்லா போடுவாங்க. சாந்து கொண்டு தரைமழுகி சந்தனத்தால் கோலமிட்டார். மாவு கொண்டு தரைமழுகி மஞ்சளால் கோலமிட்ட இடமதிலே ஒரு குருத்து வாழை இலை விரிக்கிறார். ஆமா, குருத்து வாழை இலை மேலே என்ன வைக்கிறார்? சாணி பிள்ளையாரை பிடித்து வைத்தார். என்னப்பா சாணி பிள்ளையார்னு சொன்னா சக்தி வாய்ந்த பிள்ளையார் அதெல்லாம் கிடையாதுப்பா. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, சாணி பிள்ளையார வச்சு சாமி கும்பிட்டுட்டு தூர போட்டாலும் அதுல கரையான் பிடிக்காது. அவ்வளவு சக்தி வாய்ந்த பிள்ளையாரு. ஆமா, சாணி பிள்ளையாரையும் பிடித்து வைத்து நரநாளி நரமரக்கா வைத்தாள். தேங்காய் பழம் தெச்சனை எல்லாம் வைத்து யாருக்கு? கடவுளுக்கு. ஆமா, கற்பூரத்தை கொளுத்துகிறாள். கடவுள் சிவனாரை வணங்குகிறாள். ஒரே ஒரு குழந்தைக்காக ஆண்டவனை எண்ணி எப்படி எப்படி தவம் இருக்கிறாய்? அரணை அல்ல அரணை என்ற சிவனை நல்ல சிவனை என்று சிவனை நோக்கி தவம் இருந்தால் பகவானை நோக்கி எண்ணி
அருந்தவசு செய்து வருகிறார். அருந்தவசு செய்து வருகிறார். அரணே அரணே என்று சொல்லி சரி. அருந்தவசு செய்கிறார். ஆமா, அரனை நோக்கி தவம் செய்கிறார். அதாவது தவம் இருக்க வேணும்னு சொல்லி அன்ன ஆகாரம் கிடையாது. அன்ன ஆகாரம் கிடையாது. ஊன் உறக்கமே கிடையாது. உறக்கமே கண்ணுல கிடையாதுமா. கிடையாதுப்பா. ஆமா, அடிக்கக்கூடிய காற்றையே ஆகாரம். ஆமா, அடிக்கக்கூடிய காற்றுன்னு சொன்னா என்ன அப்படின்னு காற்று அடிக்கும்ல. சரி, வாயை கொஞ்சம் ஓபன் பண்ணிக்கணும். ஆமா, காத்து உள்ள போனது சொன்னா வயிறு நிறைஞ்சு. அதுதான் ஆகாரம். அது சிவன் மேல நம்பிக்கையா இருந்தா அப்படிதான் தவறு இருக்க முடியும். சரி, இங்க அன்னாதாரத்தை காட்டியா என்ன யாருக்கு தான் கழுத்துல ஐயப்பர் இருக்காரு. ஆமா, 3 தரம் உங்க பிடிக்கும். 3க்கு 4 தரனாலும் வேறும். என்ன செய்ய, வட்டி மூலமா யாருக்கு வயிறு. ஆமா, வயிறு கொண்டாங்க, வாய் தந்தாங்க சொல்லுமல்ல. செய்ய இன்னைக்கெல்லாம் நானும் வரதா இருக்கும்னு நினைச்சு வந்தேன் தான். சரி, ஆனா எங்க அம்மா பெரியம்மா வாசலுக்கு வரையும். பெரியம்மா ஆமா, அவன் வாசலுக்கு வரையும் என்ன போட்டாங்க பாத்தியா சாப்பாடு அன்னதானம் தக்காளி சாப்பாடு பார்க்கவே தவங்கலாம் கலந்து போச்சு. கலஞ்சிரும். உடனே உட்காந்து பந்தியில அதை சாப்பிட்டு விட்டு தான் உங்க முன்னால போல கத்த முடியுது. ஆமா, முடியுமா? எங்க அக்கா மாதிரி எங்க அண்ணன் மாதிரி எல்லாரும் நிறைய சாப்பிட்டுருப்பாங்க போல. சரி, வீட்டுல படுத்து தூங்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல. கோயில ஒத்தாள் அதான் வந்துகிட்டே இருக்காங்க. அது 2ஆம் ரவுண்டு. முதல் ரவுண்டு வாழைல, 2ஆம் ரவுண்டு அண்டாவுல. ஆமாய்யா. சரி, அப்ப நாகக்கண்ணி நாகராஜம் பெண்ணடும் எப்படி தவம் இருக்கிறார் தெரியுமா? இப்ப சொல்லுமா சந்தோஷமா. ஓரமாண்டு தவமே பெண்கொடியானவளும் ஓராம் ஆண்டு தவம் இருந்தப்ப உடையவன் வரவும் இல்லை. ஈராம் ஆண்டு தவம் இருந்தால் ஈஸ்வரன் வரவும் இல்லை. 3 வருஷம் ஆச்சு. முக்கண்ணன் பகவான காணவில்லை. ஆமா,